கண் ஃபோக்கஸாக இருக்குது. அல்லேலூயா. உங்களை தான் ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்கிறார். உங்கள் ஃபேமிலியில் கர்த்தர் உங்களை தான் சூஸ் பண்ணியிருக்கிறார். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஒரு சகோதரி இருப்பாங்க, சகோதரிகள் இருப்பாங்க, பெற்றோர்கள் கூட இருப்பாங்க. ஆனால் ஆண்டவராகிய தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் நாட்களை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. நீங்கள் தெரிந்த நண்பர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. எத்தனை பேர் போனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, உள்ள கொண்டு வாங்க. கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால நீங்கள் சோர்ந்து போவாதீங்க. தைரியமாக நீங்கள் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு இந்த வேதகம கல்லூரி பாடங்கள் எடுக்கும்போது சரியான நேரத்துக்கு வாங்க. அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். சபைக்கு வரும்போது வராதீங்க, காலேஜில் வரும்போது அதனுடைய அட்மாஸ்பியர் வேற. அந்த நேரத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய வரும்போது உங்களுடைய நோட்டு, பைபிள், பேனா இதெல்லாம் எடுத்துக்கலாம். வந்து பக்கத்தில் தான் கடன் வாங்கணும், வேணாம் கடன் வாங்க படிக்கும் போது கூட. அதுபோல் பைபிளுக்காக என்ன பண்ணாதீங்க, கடன் வாங்காதீங்க. உங்களுக்கு உண்டான அந்த புத்தகங்கள், நோட்டு, பேனாக்கள் எல்லாருமே என்ன பண்ணுங்க, எடுத்துக்கொண்டு வாங்க. மற்றவர்களை நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. இந்த வெளியான கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். அதனால நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு அற்புதமான ஆசிரியர் கொண்டு கர்த்தர் உங்களுக்கு பாடங்களை எடுக்க தேவன் உதவி செய்வார். அதனால வந்து நீங்கள் லீவ் போடாமல் வந்து கற்றுக்கொள்ளுங்க. அதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வேதகம கல்லூரிகள் வந்து நிறைய ஆப்ஷன் ஆகும். ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் ஜாயின் பண்ணிவிடுவாங்க, அப்புறம் கடைசியில் இல்லாமல் போயிடுவாங்க. நிறைய பேர் டிசினோ எடுத்த முயற்சியில் நீங்கள் கடைசியில் என்ன பண்ணணும், உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். உறுதியான மனதுடன் நீங்கள் இருக்க வேண்டும். அது படித்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, லீவு போடாமல் வந்து நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். கர்த்தர் ஆசீர்வாதம் தொடர்ந்து மற்ற நிகழ்ச்சியை கர்த்தர் நடத்துவார்.